السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. சவுண்ட் கேக்குதா? கேக்குது. நாங்க இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வந்துக்கிறோம். அப்படிதானே? ம். ஆமா. அடுத்த பாடத்துக்கு வந்துக்கிறோம். இது எங்கட வசனங்களாக ஓதி பழகக்கூடிய பாடம். போன கிளாஸ்ல இந்த பாடத்துல நாங்க சில விஷயங்களை பேசினோமா இல்லையா? ம். பார்த்தோமா இல்லையா? ம். பேசலாம். அஹ்? பேசலாம். இந்த அடையாளம் சொல்ல சொன்னீங்க. அடையாளங்களை பார்த்துட்டு வந்திக்கிறீங்க. அடையாளங்களை பார்த்துட்டு வந்தீங்க. வெரி குட். அப்ப சொன்னா நாங்க அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஒன்று சொல்லுவோம். பத்தகமத்து, கஸ்ரத்தைனி, லமத்தைனி, சத்து, சுக்குன்னு, பத்தகமத்து, லம்மாமத்து, பத்தகத்தூர், கசராமத்து, பத்தகத்தைனி, லம்மத்தூன், கசரத்தூன், பத்தகத்தூர், லம்மத்தூன், சத்து, கசரத்தைனி, கசரமத்து, லம்மாமத்து, சுக்குன்னு, பத்தகத்தூர், கசரத்தைனி, லம்மத்தைனி. நல்லா ரெண்டு மிஸ்டேக் தான் வந்திக்குது. ஒன்றில் நீங்க டைம் டிலே ஆகிட்டீங்க, ரெண்டாவது பிள்ளையா சொல்லிக்கிறீங்க. அடுத்த பகுதிக்கு ம். நான் போகலாம். அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட இதில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக சேர்த்து சொற்களாக உச்சரித்து எங்களுக்கு காட்டிக்கிறீங்க. இது உங்களோட முதலாவது பகுதி. இப்போ நாங்கள் அதுலேருந்து அடுத்த பகுதி நான் நகரோனும் சூறாக்களாக பக்கங்களாக சரியாக ஓதி கொண்டு போகிற பகுதிக்கு நாங்கள் போகணும். அப்படி அந்த பகுதிக்கு போகணும் என்றால் அதுக்கு இடையில ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியை நாங்க சரியா கம்ப்ளீட் பண்ணாதான் எங்களால சூறாக்களை என்ன செய்யலாம், சரியாக ஓதலாம். சூறாக்களை நாங்க சரியாக ஓதுறதுக்கு எனக்கு அந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாகும். ம். அதைத்தான் நாங்க சொல்லுவோம். இப்படி என்றால் வசனங்களாக ஓதி பழகுகின்ற பயிற்சி என்று நாங்க சொல்லுவோம். வசனமாக ம். நாங்க ஓதி பழகுகின்றது தான் எங்களுக்கு அந்த இடத்துக்கு ம். சரியாக போக முடியும். ஆகவே வசன ரீதியான பயிற்சியை தான் நாங்க அடுத்ததாக பார்க்க போறோம். அந்த வசன ரீதியான பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதுல நாங்க சொல்ல போற முதலாவது விஷயம், எங்களோட ஓதலை நாங்க சரியாக எடுத்துக்கொள்றதுக்கு கீழே வர சில விஷயங்களை நாங்க சரியாக தெரிஞ்சுக்கணும். அதான் ம். இந்த ஓதல். இப்ப நீ குர்ஆன் எடுத்து ஓதுற நேரத்தில் நாங்க வசனத்துல இடையில் அல்லது வசனத்துல ஆரம்பத்துல ஓதுறது போல அந்த வசனத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஓதி முடிக்க மாட்டோம். முடிவு இடம் என்கிறது கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி என்று நிப்பாட்ட மாட்டோம். உதாரணத்துக்கு இப்ப இறுதியில நிப்பாட்டுற இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. Right? அந்த வித்தியாசமான இடம் எப்படி அமையணும் ம். என்கிறத தான் நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது. இந்த வித்தியாசமான இடம் என்ன அமைப்புல முடியுது, எப்படியான வகையில் அது நிப்பாட்டப்படுது என்கிறது தான் நாங்க பார்க்க போறோம். இதான் அடுத்த ம். முக்கியமான பகுதியாக இருக்குது. ம். தானே? அப்ப நாங்க அதுக்கு செல்ல போற தலைப்பு என்னன்னா, வசனத்தில இறுதியில் ஓத வேண்டிய முறைகள் என்று நாங்க ஒரு தலைப்பை ம். எடுக்கலாம். வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 வகையான முறைகள் இருக்குது. அதுல முதலாவது ம். முறை
வசனத்திட இறுதியில வருகின்ற இறுதி எழுத்துக்கான அடையாளம். மிக கவனமா கேட்டுக்கொள்ளணும். நான் இதை நிறைய கேள்வி கேட்பேன். அதுல கொஞ்சம் சரி மிஸ் ஆகினா எங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்களுக்கு மூவ் ஆகிறது கஷ்டமாயிருக்கும். முதலாவது பகுதி, வசனத்திட இறுதியில வரக்கூடிய எழுத்து ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் என்ற அடையாளத்தை இறுதியாக வரக்கூடிய எழுத்து பெற்று வரணும். இறுதியாக வர எழுத்துக்கு ஒன்று ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் இந்த அடையாளம் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் இறுதியாக வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கணும்? அலிஃபாக இருக்கணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம் என்றால் அந்த அடையாளம் பெற்று வர இறுதி எழுத்தை நாங்க என்ன செய்யணும்? 1 செகண்ட் நீட்டி ஓத வேண்டும். 1 செகண்ட் நாங்க நீட்டி ஓதணும். அந்த 1 செகண்ட் என்கிறது என்னன்னு சொன்னா 2 அளவு. அப்போ 1 செகண்ட் என்றால் என்ன அர்த்தம்? 2 அளவு. 2 அளவுன்னா என்ன அர்த்தம்? 2 அளவுங்கிறது எங்கட கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவு. மூடுறதுங்கிறது ஒரு அளவு, மீண்டும் அதை திறக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு அளவு. இதுதான் இந்த பாடத்துல முக்கியமான விஷயம். 3 உதாரணங்களை பாருங்க. முதலாவது எப்படி முடியுது? அஃப்வாஜன் என்று முடியுது. அப்ப ஜீம்ட அடையாளம் என்ன? இது ஃபதஹ்தைனி இருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்க அதை நீட்டி நிப்பாட்டணும். அஃப்வாஜ. இரண்டாவது பாருங்க, மேலஹ என்று சொல்லி கடைசியாக அலிஃப் வந்திக்குது. எனவே நாங்க அந்த ஹாவை என்ன செய்யணும்? நீட்டி நிப்பாட்டணும். மேலஹ. மூணாவது, ருஜிஅ என்றதுல கடைசியாக யா வந்தாலும் இறுதியாக வந்திருக்கிற அடையாளம் எது? ஃபத்ஹு மத்து. எனவே நாங்க இந்த ஃபத்ஹ் மத்தை வச்சு ஐனை நாங்க 2 அளவுக்கு 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். இரண்டாவது முறை வசனத்தில இறுதியில சின்ன தா வந்துச்சு என்றால் இதுக்கு நான் சொல்லுவோம் குண்டு தா அல்லது தா உல் மர்பூத்தா. என்ன தா இது? குண்டுத்தா தாபுல் மர்பூத்தா. எஸ், தாவுல் மர்பூத்தா. இந்த குண்டுத்தா அல்லது தாவுல் மர்பூத்தா வந்துச்சு என்றால், வசனத்தில இறுதி எழுத்தாக வந்துச்சு என்றால் என்ன செய்யணும் என்றால் அந்த தாவை பெரிய ஹாவாக மாற்றி சுகூன் வைத்து நாங்க ஓதணும். பெரிய ஹாவாக மாற்றி சவுண்ட் சரியா வரலையே, சுகூனை ஒரு வச்சு மாதிரியா நாங்க கேக்குது. ஓதணும். என்ன விலங்கல்? சவுண்ட் விட்டு விட்டு வருது. ம்? இப்ப எப்படி ஆயிக்குது? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் சரியா கேட்கல. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா? ஓ, கேக்குதா? வந்தீங்க ஸ்கிரீன்? சவுண்ட் கேக்குதா? இப்பதான் கேக்குது. சரி. இந்த screen ரெண்டாவது பகுதி முழுமையா அதாவது விளங்கல அப்படியா? ரெண்டாவது வரையும் நீ இதை குண்டுத்தா சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான் அந்த கேட்டுச்சு. வசனத்துல அதுக்கப்புறம் சொன்னது. கடைசியில அந்த குண்டுத்தா வந்துச்சு என்றால் அந்த ஹாவை நீங்க ம், சாரி அந்த தாவை பெரிய ஹாவாக மாற்றி சுக்கூனை ம், வச்சு நிப்பாட்டணும். பாருங்க, ம், உதாரணத்துக்கு ம், ம், மூகதத்து இது. அப்ப நாங்க அதை நிப்பாட்டணும். எப்படி? அந்த தாவை எடுத்து போட்டு அந்த இடத்துல ம், பெரிய ஹாவை ம், போட்டு ம், மூகத என்று நாங்க நிப்பாட்டணும். விளங்குதா? அப்ப ரெண்டாவது ம். சோதத்துன் என்று இருக்கிறது. எப்படி நிப்பாட்டணும்? சோத என்று வரணும். மூணாவது எப்படி வரும்? ம், மத்ததா. முமத்தத என்றுதான் வர வேண்டும். முமத்தத என்று வரணும். ம், மூன்றாவது பகுதி என்னென்றால், இப்ப முதல் பகுதியும் பார்த்துட்டீங்க, இரண்டாவது பகுதியும் பார்த்துட்டீங்க. இது இரண்டும் ம், அல்லாத ஏனைய எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏனைய
ம், எல்லா சந்தர்ப்பத்திலும் இறுதியாக ம், வரக்கூடிய எழுத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? கூனை வச்சு நிப்பாட்டணும். பாருங்க ம், உதாரணத்தை. முதலாவது அஹ்லதஹு ம், ம், என்ன பாட்டு இல்ல. அந்த ஹாக்கு சுக்குன் வைக்கணும். அது தாவ மாத்திரம் இல்ல. அஹ்லதத் என்று ம், ஓதையில அது ம், அஹ்லத என்று நாங்க சுக்கூனை வச்சு தான் ம், நிப்பாட்டணும். ம், சரிங்களா? ம், ம், ஃபீல், பைத் இந்த உதாரணங்களும் அதே போல. இந்த மூன்று முறையிலையும் ம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உதாரணம் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமான வசனங்களாக இப்ப வையும். யா ம், என்ன செய்யணும்? ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய வசனங்கள் நிறைய நீங்க தேடணும். தேடி 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 எந்த முறையில ம், நிப்பாட்டுறதுங்கிறத நீங்க கவனமா தெரிஞ்சு வச்சுக்கணும். வசனத்துல இடையில நிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நிப்பாட்டுறதுன்னு வார நேரம் சரி. இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டுற எப்படி? ரப்புக்க என்ன நிப்பாட்டுறது? டப்பல ம், அலம் தர ம், கைஃப ஃபஅல ரப்புக் என்று நிப்பாட்டணும். ம், இந்த ம், இடத்துல நிப்பாட்டண்டா ம், ஃபல்யஅபுது நீட்டி நிப்பாட்டணும். என்றாலும் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யுது? கடைசியா வந்திருக்கிறது அலிஃபாய்க்குது. ம், ம். இப்படி நாங்க இந்த பண்ணிட்டு விஷயத்தை ம், தெரிஞ்சுக்கணும். மூணுலேயும் ம், நீங்க குறைஞ்சது 10 உதாரணங்களாக தேடிக்கணும். அடுத்த பாடத்துல இது ம், பற்றிய கேள்விகள் உங்களோட நிறைய கேட்கப்படும். முதலாவது முறை எப்படி வரும்? இரண்டாவது முறை என்ன? மூணாவது முறை என்னன்னு கேட்டால் முழுமையான ம், பதிலை நீங்க சொல்லணும், விளங்கப்படுத்தணும். இடையில ஒன்று மிஸ் ஆயிட்டு, ம், அங்க ஒன்று மிஸ் ஆயிட்டு, இங்க ஒன்று மிஸ் ஆயிட்டு சொல்ல ம், கூடாது. ரெண்டு வேலை செஞ்சா தான் ம், ஞாபகத்தில் இருக்கும். ஒன்று நோட்ஸை பாருங்க, படிங்க. ரெண்டாவது நீங்க ம், பேசிட்டு உதாரணம் ம், தந்திருக்கிறது போல பல வசனங்களை, ம், புதிதான வசனங்களை தேடி ம், நீங்க ஐடியா ம், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இது மனசுல பதிஞ்சிடும். அடுத்த கிளாஸ்ல வந்து ம், எங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் உங்களுக்கு இலகுவாக ம், இருக்கும். பார்த்து ரெடி ஆயிட்டு வாங்களா? ம்.